ஸ்பினாச் கறி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. பாலக்கீரையில் சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு எனக்கு தெரிஞ்ச ஸ்டைலில் சொல்கிறேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. மசாலா பொருள்லாம் எடுத்து வச்சுக்கலாம். ஆனியன், டொமேட்டோ எல்லாமே சாப் பண்ணி வச்சுட்டேன். பேனில் ஆயில் ஊற்றிட்டு ஹீட் ஆனதும் மசாலா பொருள் எல்லாமே சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஆனியன் சேர்த்துட்டு வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டுடலாம். வதங்கினதுக்கப்புறம் தக்காளியை சேர்த்துக்கலாம். லைட்டாக சால்ட் சேர்த்து தக்காளி வதங்கினதுக்கப்புறம் மசாலா பொருள் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். வீட்டில் அரைச்ச மல்லிப்பொடி தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற மிளகாய் தூளும் போட்டுக்கலாம். சிக்கன் வேகிறதுக்காக 1/2 கிளாஸ் தண்ணி யூஸ் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் குக் ஆனதுக்கப்புறமா எடுத்து அரைச்சி வச்ச பாலக்கீரையை அதில் போட்டுக்கலாம். கொஞ்சம் தயிர், தேவையான அளவு உப்பு, 1 கிளாஸ் தண்ணி யூஸ் பண்ணிக்கிறேன். அவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக டின்னருக்கு ஸ்பினாச் கறி, பாலக்கீரையில் சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். டின்னருக்கு ரொம்ப குயிக்காக ரெடி பண்ணணும்னா இது ஈஸியாக பண்ணிடலாம். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. மறக்காமல் நம்ம வீடியோவை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ. பபாய்.